யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே NGPM SMPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 8 கோடி ஜனங்களுக்கும் தேவை. அருமையானவர்களே, நம்முடைய தேசத்து மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை, இந்த இயேசுவின் நாமத்தை அறிமுகப்படுத்துகிற பணிகளில் ஒரு மிஷனரி இயக்கமாக, ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக இந்த தேசத்துக்காக இயங்குகிறோம். அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு திருச்சபைக்கும் சொந்தமான நிறுவனம் அல்ல. இந்த நிறுவனம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் சொந்தமான நிறுவனம். இது ஒரு டினாமினேஷன் கிடையாது. மாறாக அனைத்து கிறிஸ்தவ சபைகளோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒன்றே எங்களுடைய பிரதான நோக்கம். ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் ஒரு மாதத்திற்கு சராசரியாக 300 400 பேர் 500 பேர் வரையிலையும் திருமுழுக்கு எடுக்கிறார்கள். ஒரு மாதத்தில் 12 15 சபைகளை ஆண்டவர் புதிதாக தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் கிருபையினாலே ஒரு மாதத்தில் 3 அல்லது 4 ஆலயத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த ஆண்டில் எப்படியாகிலும் ஒரு 5 ஆலயம் மாதந்தோறும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இதுவரையிலே 46 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த வருகிற ஜனவரி மார்ச் 31க்குள்ளாக 100 ஆலயமாக இருக்க வேண்டும் என்று ஒரு தரிசனத்தோடு உழைக்கிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நாட்டில் ஆலயம் இல்லைன்னா, அதாவது கோயில் இல்லாத இல்லத்தில் குடியிராதன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, எந்தெந்த கிராமங்கள்லாம் கோயில் இருக்கோ, கிறிஸ்தவ ஆலயம் இருக்கோ, அந்த கிராமமே ஒரு பிரகாசமாக இருக்கும். அந்த கிராமத்து மக்கள் ஒரு சமாதானத்தை அனுபவிப்பாங்க. அந்த கிராமத்து மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இன்னும் கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்து பேர், இந்த கிராமத்து பேரே மங்களப்பேட்டை. அந்த கிராமத்தில் உள்ள பெரிய தலைவர்கள் சொன்னாங்க, ஐயா, எங்கள் ஊரில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருந்துச்சு. காலப்போக்கில் அங்கே ஆராதனை கிடையாது, லைட்டு கிடையாது, பாடல் சத்தம் கிடையாது. அதனால் எங்கள் கிராமமே சாபமாயிடுச்சு. நீங்கள் வந்திருக்கீங்க, எங்கள் கிராமத்தில் மறுபடியும் ஆராதனை ஆரம்பியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒரு ஆராதனை ஆரம்பிக்கிற என்பது அந்த கிராமத்தில் இருக்கிற பிசாசின் அட்டகாசங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் கிராமங்கள் தோறும் ஆலயம் கட்ட முன்வாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் அழைப்பு கொடுக்குறோம். நீங்கள் வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் அடையும் போது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண ஒழுங்குகள் நடக்கும்போது, உங்களுடைய குடும்பத்தில் சொத்துக்களை நீங்கள் பிரிக்கும்போது, உங்களுடைய மூத்த சகோதரராக இயேசு கிறிஸ்துவை நினைத்து அவருக்குரிய பங்காக ஒரு ஆலயங்களை எல்லாரும் சேர்ந்து கட்ட முன் வாருங்கள். அருமையானவர்களே, 10 லட்ச ரூபாய்க்கு பிரம்மாண்டமாக கட்டலாம், 7 லட்ச ரூபாய்க்கு கட்டலாம், 5 லட்ச ரூபாய்க்கு 600 சதுரடியில் கட்டலாம், 3 லட்ச ரூபாய்க்கு கச்சா சர்ச் கட்டுறோம், 2 லட்ச ரூபாய்க்கு டின் சீட்டில் நாங்கள் சர்ச் கட்டுறோம். அருமையானவர்களே, பஞ்சாபில் பர்னாலா, இன்னும் லூதியானா, இன்னும் ஜலந்தர், அதே போல் பரீத்கோட், முக்கந்தர், மோகா போன்ற பகுதிகளில் சாது சுந்தர் சிங் நடந்து சுவிசேஷம் அறிவித்த பகுதி. அது மாத்திரம் கிடையாது, வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷனரி ஜான் ஹாய்டு என்பவர் அந்த பஞ்சாபில் அவருடைய 36 வயசில் 36 மணி நேரம் இடைவிடாமல் உபவாசத்தோடு பஞ்சாப் மக்களுக்காக, பஞ்சாப் மக்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, எல்லாரும் பரலோகம் வரணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே அவர் ஜீவனை விட்டுருக்காரு. பார்த்துக்குங்க, இந்த ஜெப ஆவியை வீண் போகாது. SMPM மிஷனரி இயக்கத்துலேயும் நாங்கள் ஒவ்வொரு நாள் காலையில் 4:30 7:30 மணி 8 மணி வரையிலையும் திறப்பின் வாசலில் நின்று போராடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். இந்தியாவில் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, ஒவ்வொருவரும் பரலோகம் வரணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே அவருடைய விருப்பத்தை, அவருடைய ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துகிற பணியில் வாருங்கள். உங்களை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களால் வட மாநிலங்களுக்கு போக முடியாமல் இருக்கலாம், உங்களுடைய முழங்கால் ஜெபத்தில் நீங்கள் போக முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த கடைசி காலத்தில் ஆத்தும ஆதாய பணிக்காக செலவு செய்யலாம். பார்த்துக்குங்க, ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபாய். ஆதிவாசி பிள்ளைங்க, அருமையான நிறைய குழந்தைங்க பார்த்துக்குங்க, அண்ணா என்னை படிக்க வைக்க மாட்டிங்களா? சமீப கால விடுமுறையில் பொம்பளை பிள்ளைங்க யாரும் வீட்டுக்கு போகலை. ஏன் போகலைன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 10 வயசு 12 வயசில் ஆதிவாசி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம விடுதியில் படிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு டிகிரி முடிக்கணும், எங்கள் சமூக மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை உண்டாக்கணும், எங்களுக்கு படிக்க வைங்க அண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட 58 குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அருமையானவர்களே, இந்த
கடைசி காலத்தில் உங்களால் இயன்ற அளவில் இந்த மிஷினரி பணியில் ஈடுபடலாம். ஒரு குழந்தை படிக்க வைக்கிற ஒரு பகுதி 600, முழுமையாக 1200 வாங்குகிறோம். அதே போல் மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபா, மிஷினரியோட குழந்தைக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். அதுவே ஆலயம் கட்டுங்க, மிஷினரி ஸ்பான்சர் பண்ண முன்வாருங்க. அதே போல் நந்தூர் பாருங்கிற இடத்துல ஒரு ஹாஸ்டல் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 ஒரு ஹாஸ்டல், ஒரு ஹால் கட்டுறதுக்கு வந்து 1,00,000 ரூபா. சமீபத்தில் ஒரு அம்மா, அவங்களுக்கு நிறைய அரியர்ஸ் பணம் வரல, பென்ஷன் பணம் வராமல் அப்படியே இருந்துச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்காக ஜோமினிடுங்க, நான் வந்து எனக்கு முழுமையாக பணம் வரலனாலும் பரவாயில்ல, நான் ஒரு பொருத்தனை எடுத்திருக்கேன். நம்முடைய இயக்க ஊழியத்திற்கு ஒரு 15க்கு 10 ஒரு ஹால் 1 லேக்கில் நான் கட்டணும், அதுக்காக ஜோமினிடு, அந்த பணத்தையே நான் உடனே கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மா அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் அவங்க வங்கியில் அந்த பணம் வந்து கிடந்திருக்கு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் பொருத்தனை செய்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்காக தீர்மானம் செய்கிறார்களோ, அவங்களோட பொக்கிஷ சாலைகளை ஆண்டவர் நிச்சயமாக நிறைப்பார் பார்த்துக்குங்க. இவங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM, கனரா பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 12 00 35549 ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள். 9043867550, 9447375550. மறுபடியும் சொல்கிறேன், 9043867550, 9447375550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஓய்வு நாள் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நம்முடைய திருச்சபை ஒழுங்கின்படி அருமையானவர்களே, கடவுளுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பவர்கள் கிறிஸ்துவின் மந்தை, இறை மக்கள் கிறிஸ்துவின் ஆட்டு மந்தையை போன்றவர்கள். இதை தாவீதரசர் சொல்லும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார், அவர் எனக்கு மேய்ப்பர், நான் அவர் கைக்குள்ளான ஆடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லும்போது, அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கின்றன என்று சொல்கிறார். ஒரு ஆடு வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு பேசி வராது இல்லையா, வாயில்லா ஜீவன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மேய்ப்பினுடைய சத்தத்தை அறிந்து அதற்கு பின்னால் போகும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னும் யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ஆடுகளை அறிந்தும் என்னுடைய ஆடுகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் நல்ல மேய்ப்பேன், என் ஆடுகளை காப்பாற்றுவதற்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, 42 வருஷம் மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய சீசர்களே இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க, எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு சொல்லுமே என்ன சொல்கிறாரு, என்னுடைய நாமத்துக்காக நீங்கள் எதையெல்லாம் விட்டீங்களோ அதை கிறிஸ்துவனுடைய வருகை நாட்களில் 100% நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்பானவர்களே, இப்படி படுற பாடுகள் இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இது மிஷினரி வாழ்க்கையில் சாதாரணம் பார்த்துக்குங்க. சமீபத்தில் ஒரு பேப்பரில் வாசித்தம் பார்த்துக்குங்க, அருமையானவர்களே, அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டும் அந்த பகுதியில் மிஷினரியாக இருந்த ஒருவரும் ஒரே ஷிப்பில் வர்றாங்க, ஒரே கப்பலில் வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து இறங்கும்போது ரூஸ்வெல்ட் வரவேற்கிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. எல்லாரும் அங்கங்கே கையில் என்னென்னமோ வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மிஷினரியை வாங்குன்னு சொல்கிற கூட ஒருத்தர் கிடையாது. வீட்டுக்கு போய் ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகும்போது தான் ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், இதோ சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொல்லி
அருமையானவர்களே, ஏசாயா 52:7 வாசிக்கிறோம் இல்லையா? அதை நினைவுபடுத்தின உடனே அவங்க மனைவி சொன்னாங்களாம், ஏசப்பா நம்மை அன்போடு வரவேற்கிற அந்த வரவேற்பு வேணுமா, இல்லைன்னா ரூஸ்வெல்ட் அவங்கள வரவேற்ற இந்த மனிதர்களோட வரவேற்பு வேணுமா? சரியா? என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை மிஷினரி பணி என்பது மிக கடினமான பணி. ஆனால் இயேசு சொல்லும்போது, என்னுடைய ஆடுகளை நான் அறிந்தும் என்னுடைய ஆடுகளுக்கான என்னுடைய ஜீவனை நான் கொடுத்தும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு சம்பவத்தை என் மனசில் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஒரு மேய்ப்பனுக்கு பல ஆடுகள். அந்த ஆடுகளை பராமரிக்கும்படி ஒரு சிலரை வைத்திருக்கிறான், ஒரு நாயையும் பொறுப்பாக வைத்திருக்கிறான். ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை எண்ணும்போது ஒரு ஆடு குறையாக இருக்குது. உடனே இந்த நாய்கிட்ட சொல்கிறான், இந்த ஒரு ஆடை நீ எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தால் தான் உனக்கு உணவு, இல்லை என்றால் நான் உனக்கு உணவு தரமாட்டேன்னு சொன்ன உடனே அந்த நன்றி உள்ள நாய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களை தேடி ஓடி அலைகிறது. ஆறுகள் மலைகள்னு சொல்லி கடந்து ஓடும்போது ஒரு முள்புதரில் மாட்டி கடைசியில் அதிலிருந்து தப்பும்போது தான் இந்த ஆடு ஒரு கொடிய மிருகத்தோடு போராடி கொண்டிருக்கிறதை இந்த நாய் பார்க்கிறது. பார்த்த உடனே இந்த நாய் ஒரு ஆக்ரோஷமாக ஓடி அந்த கொடிய மிருகத்தை தாக்கி அதை அந்த தாக்குதல் தாங்க முடியாமல் அந்த மிருகம் ஓட கடைசியாக இந்த நாய் வந்து அந்த ஆட்டை அப்படியே கவ்வி தன் எஜமானுடைய பாதத்தில் கொண்டு வந்து சுகமாக கொண்டு சேர்த்துறது. எஜமான் அந்த ஆடை வெளில விட்டுட்டு அந்த நாயை தடவி கொடுத்துட்டு அதுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும்னு சொல்லி ரூமுக்குள்ளே போய் உணவு எடுத்துக்கிட்டு வந்து பார்க்குறாரு. அங்கே நாய் செத்து கிடக்குது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, நான் என் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். மிஷினரிகள் தங்களுடைய ஜீவனையே கொடுத்து தான் நம்ம மத்தியில் இன்றைக்கி கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்காங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது நிறைய சொல்லிகிட்டே போகும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, திருநெல்வேலி பகுதியில் அருமையானவர்களே, மர்காசிஸ் அருமையானவர்களே, உடங்குடி பகுதிகளில் அருமையானவர்களே, அங்கே பெக்சன்னு ஒரு மிஷினரி, அதே போல் எடையங்குடி பகுதியில் பார்த்தீங்கன்னா கால்டுவெல்னு ஒரு மிஷினரி, இல்லை மெஞ்ஞானபுரம் பகுதியில் ஜான் தாமஸ், இல்லை இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுடைய தியாகம் இதெல்லாம் நம்ம வந்து யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க தங்களுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்காக தியாகம் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நல்ல மேய்ப்பனாக தன்னையே பலியாக கொடுத்தவர் இல்லையா? என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன என்று சொல்கிறார். ஜோசிபஸ் என்ற ஒரு யூத மத ஆராய்ச்சியாளர், அவர் ஒரு முறை யூதேயா நாட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு தண்ணீர் துறவில் நிறைய ஆடுகள் வந்து மேய்ச்சல் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு போகிற நேரம் அந்த ஆடுகள் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. திடீர்னு ஒரு மேய்ப்பன் வர்றான். வந்துட்டு மேனே மேனேன்றான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே கொஞ்சம் ஆடுகள் மட்டும் பிரிஞ்சு அந்த மேய்ப்பெண் பின்னால் போகுது. என்னடா இவன் என்னமோ மேனே மேனன்றான், வாட்டுக்கு இந்த ஆடுகள்லாம் போகுது, இன்னும் கொஞ்சம் ஆடு அங்கே இருக்குது. உடனே கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மேய்ப்பெண் வர்றான். அவனை வந்து அதே மாதிரி மேனேன்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் ஆடுகள் பிரிஞ்சு அவன் பின்னால் போகுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ ஒரு வேளை நானும் மேனேன்னு சொன்ன நிச்சயம் அந்த ஆடுகள் என் பின்னால் வரோம்னு சொல்லி அந்த தண்ணீர் துறவு பக்கத்தில் போய் மேனேன்னு கத்துறாரு. அப்படியே ஆடுகள்லாம் தலையை தூக்கி அப்படியே மொழின்னு முழுக்கி, யார் இருந்த ஆள், எங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி ஒன்றும் அவன் பின்னால் வர்றதுக்கு ஆயத்தமாக இல்லை. அப்புறம் கடைசியாக ஒரு மேய்ப்பன் வர்றான். வந்து அவன் மேனேன்ற வார்த்தை சொன்ன உடனே எல்லா ஆடுகளும் பின்னால் ஓடுது. உடனே மேய்ப்பனை பார்த்து கேட்குறாரு, ஏப்பா முதல்ல 2 பேர் இப்படி தான் சொன்னான், அவங்க மாடு 2 மந்தைகள் போயிடுச்சு, இந்த கடைசியாக இருக்கிற ஆடுகள் ஏன் பின்னால் வரணும்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனால் ஒரு மாதிரி முழிக்கிறதே தவிர ஒன்று கூட வரல, ஆனால் நீ சொன்ன உடனே எல்லா ஆடுகளும் வர ஆரம்பிச்சப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சொன்னானா, இந்த ஆடுகளுக்கு என்னுடைய குரல் தெரியும், அது மாத்திரம் இல்லை இந்த ஆடுகளின் குணங்களையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். என் அன்பானவர்களே, ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் இல்லை என்றால் ஒரு தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள உறவு இருக்குது பார்த்தீங்களா? அதே போல் உறவு தான் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் உண்டாயிருக்கிறது. இதை குறித்து சங்கீதக்காரன் சங்கீதம் 95:7 சொல்லும்போது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாக இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய ஆண்டவராகிய தேவனின் கைக்குள்ளாக ஆடுகளாக அவருடைய பிள்ளையாக காலமெல்லாம் வாழ்ந்தமை என்றால் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை இந்த பூமிக்கு பிரயோஜனமாக இருக்கணும். பார்த்துக்குங்க, இதை தான் பேதுரு தன்னுடைய திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது 1 கொரிந்தியர் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும்போது பேதுரு என்ன சொல்கிறாரு, நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு திருச்சபைகளுக்கு கடிதத்தை எழுதி ஊக்கப்படுத்துகிறாரு. மார்ட்டின் லூத்தர் இதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து விசுவாசிகளுமே ஊழியர்கள் தான் அப்படிங்கிறார். என்னைக்கு நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டோமோ, என்றைக்கு இயேசுவாலே தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, நாம் அத்தனை பேரும் இங்கே பேதுரு அழைக்கிறபடி பரிசுத்தவான்கள், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். பார்த்துங்க, அப்படின்னா இந்த மேய்ப்பனாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம். ஆகவே தான் மகாத்மா காந்தி சொல்லும்போது கூட என்ன சொன்னார்னா, ஒரு கிறிஸ்தவனை 2000 கண்கள் பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு மிஷினரி மகாத்மா காந்திகிட்ட கேட்குறாரு, ஐயா ரொம்ப நாள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஆனால் இந்தியர்கள் நிறைய பேர் மனம் மாற மாட்டேங்கிறாங்களே, ஞானஸ்தானம் எடுக்க வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாராம், இந்த கிறிஸ்துவை அறிவிக்கிற நீங்கள் இந்த கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த டபிள்யூசி டேவிட்னு சொல்லி கோயம்புத்தூர் டயசிஸில் இருந்தார். அவர் தினமும் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுவார் தெரியுமா, இயேசுவே உம்முடைய சாயல் என்னிலே வெளிப்பட வேண்டும். நான் உங்கள் பிள்ளைங்களை பார்த்துருக்கேன், அவங்க அப்பா ஜெபம் பண்ண ஜெபத்தை எழுதி போட்டிருப்பாங்க, என்ன இப்படி எழுதி போட்டுன்னு கேட்டால் எங்கள் அப்பா இப்படி தான் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரிய ஆணுடைய பிள்ளைகளை, நம்மள எத்தனை பேர் தேவ சாயல் வெளியே தெரியணும், நம்ம மேய்ப்பர்கள்ங்கிறத உலகம் அறியணுங்கிறத விரும்புகிறோங்கிறத யோசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல அன்பானவர்கள், இந்த மேய்ப்பர்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மக்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக திகழ்கிறவர்கள். சரியா, மக்கள் ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா உடனே திறப்பின் வாசலில் நின்று மோசே ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அந்த நாட்களில் பேராயர்கள், பாஸ்டர்ஸ், ரெவரண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே முழங்கால்னு தான் செய்வாங்க. திருச்சபையில் குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு உடனே பிரதம பேராயராக இருந்தவர் யாக்கோபு எல்லா பிரச்சனைகளும் கேட்டுட்டு முழங்கால்னு அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு. பார்த்துக்குங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய பேராயர்களும் நம்முடைய மாடரேட்டர்களும் அப்படி உபவாசத்தோட ஜபத்தோட காரியங்களை செய்யணும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, கடந்த 21ஆம் தேதி தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயருடைய தேர்தல் நடந்துச்சு. இதில் நிறைய பண நடமாட்டங்கள் இருக்குது, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் என்னுடைய ஜபம் என்னவாக இருந்ததுன்னா, ஆண்டவரே எல்லா சபைக்கும் ஒரு அமைப்பு தேவை, அது மாதிரி சிஎஸ்ஐ ஒரு நல்ல அமைப்பு, இந்த அமைப்புக்கு ஒரு நல்ல மாடரேட்டர் தேவை, அது நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறவங்க யாரோ அவங்க மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணேன். என் அன்புக்குரியவர்களே, பிரதமராக ரூபன் மார்க் என்பவர் பிரதம பேராக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். நான் தேவ சித்தம் என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு இனி இருக்கிற காலங்களில் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் தேவ ராஜ்யத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்பணும். பார்த்துக்குங்க சரியா. இந்த எண்ணங்களோடு நம்ம எல்லாரும் இருந்தோம்னா நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருப்போம், அவர் நமக்கு மேய்ப்பனாக இருப்பார், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். மாத்திரமல்ல, இந்த ஆசாரியர்களுடைய உதடுகளில் ஜனங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசாரியன் தேவனுடைய போதனைகளை கற்றிருக்க வேண்டும், ஜனங்கள் ஆசாரியனிடத்தில் சென்று தேவனுடைய போதனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆசாரியன் தேவனுடைய தூதனாக இருக்கிறான், அவன் ஜனங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறான் என்று மல்கியா 2:7 எழுதியிருக்கு. மேலும் அடுத்த வசனம் சொல்லும்போது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் தேவனாய் கர்த்தரின் தூதன் என்று எழுதியிருக்கிறார். ஒருவேளை பிரதமர் ரூபன் மார்க் அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் மிஷினரிகளாக சேர்ந்து உருவாக்கினது திருச்சபை. அருமையானவர்களே, இந்த திருச்சபையை மேய்க்கிற பேராயர்கள், பிரதம பேராயர்கள், அருமையானவர்களே போதகர்மார் எல்லாருமே மிஷினரி பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாய்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தேவ வார்த்தைகளாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். உங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு, உங்களை நோண்டுவதற்கு பல விதங்களில் பல நபர்கள் வருவார்கள். அவங்க விசுவாசிகளை தான் இருப்பாங்க, ஆனால் உலக பிரகாரமான ஆட்களாக இருக்கட்டும். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட தரமான வார்த்தைகளை மாத்திரம் போதகர்கள் என்கிற நிலையில் இருக்கிற நாம் பேச வேண்டும். நான் இந்த மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறேன். எங்களுடைய ஸ்டாஃப்
எந்த நிமிஷம் ஃபோன் பண்ணாலும் நான் எடுத்துருவேன். ஆனால் அவங்க எப்பேற்பட்ட எரிச்சல், கோபத்தோட, வெறுப்போடு இருந்தாலும் அவர்களோட சமாதானமாக பேசி நாம் ஜெபிப்போம் என்று சொல்வேன். இதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் டாக்டர் சாமுவேல் கமலேசன், பேட்ரி ஜாஸ்வா போன்ற மூத்த அண்ணன்மார். அவர்களுடைய கைக்குள்ளாக கிட்டத்தட்ட 38 ஆண்டு காலம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அண்ணன்மார் கற்றுக் கொடுத்ததெல்லாமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாம் இயேசுவினிடத்திலே முதலாவது சொல்ல வேண்டும். அதன் பின்பு இயேசு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி கையாள்வார் என்று சொல்லி நாம் எண்ண வேண்டும். இயேசு சொல்லும்போது சொன்னார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது இல்லையா? நீங்கள் உங்களுக்குள்ளே பழிவாங்கும் திட்டங்கள், உங்களுக்காக கோஷ்டி சேர்க்கிற திட்டங்களை போன்றவைகளை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம் என்று இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம் மத்தியிலே வாழ்ந்து முடித்த பரிசுத்தவான்கள் அப்படித்தான் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஸ்தேவான் என்பவரை குறித்து அப்போஸ்தலர் 7 வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து இறப்பு வரையிலையும் தெளிவாக அன்றைக்கு இருந்த சனகரிப் சங்கம், ஒரு பெரிய பெரிய மத தலைவர்கள், குருமார்கள், பெரும் தலைவர்கள் உட்கார்ந்துருந்த இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா தீர்க்கதரிசிகளையும் நம்முடைய மூப்பர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போதே அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. கடைசியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பும்போது அவரை மரத்தில் அறிந்து நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் என்று அந்த கொலை குற்றத்தை செய்தவங்க தான் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அண்ணா, காய்வா போன்ற சனகரிப் சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் அங்கே இருக்காங்க. அதனால தான் தைரியமாக சொல்கிறாரு. பார்த்துக்குங்க, அந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்களுடைய வாயில் எல்லார் கையிலையும் கல், அது இல்லாமல் வாயில் பல்ல நரன்னு கடிச்சாங்கன்னு இருக்குது. அருமையானவர்களே, இதெல்லாம் பார்த்து ஸ்தேவான் ஏற்று பேசாமல் பிதாவாகிய தேவனின் குணாதிசயங்களை, பிதாவாகிய தேவனின் வார்த்தைகளை அந்த இடத்துல ஒதுக்கிறாரு. ஆண்டவரே, இந்த இரத்த பழி இவர்கள் மேல் சுமத்தாதீரும், இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு முன்னால் நிற்கிற ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி பிதாவின் இடத்துல அவர் பேசி கொண்டிருக்கிறார். இதைகளெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சவுல் என்ற அந்த கல் நெஞ்சக்காரர் இந்த தேவனுடைய மனுஷனுடைய குணாதிசயங்களை பார்த்து, பாடுகளின் மத்தியில் கர்த்தரை மைமைப்படுத்தினதை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தேவானின் கடவுள் தான் கடவுளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சிந்தித்து மறு வினாடியே இந்த சவுல் பவுலாக மாற்றப்படுகிறதை நாம் வாசிக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்களை நம்ம ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? போதகர்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படி இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, நெல்சன் மண்டேலா என்பவர் ஒரு ராயல் ஃபேமிலி தென்னாப்பிரிக்காவில். அவரை கிட்டத்தட்ட 27 வருஷம் ஜெயிலில் வச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க. அதெல்லாம் விவரித்து சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. கடைசியில் 27 ஆண்டு காலம் கழித்து அவர் ஜெயிலிருந்து விடுதலையாகி வந்த உடனே தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா மகா பெரிய அளவில் வெற்றி பெற்று விட்டார். இந்த வெற்றி பெற்ற உடனே அந்த எதிர்கட்சி படை தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரும் நாட்டை விட்டு ஓடுறதுக்காக எல்லாரும் ஓடும்போது லுக் அவுட் நோட்டீஸ் போயிடுச்சு, யாரையும் வெளியே விடாதீங்கன்னு சொல்லி. மாறா நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாரு, 27 ஆண்டு காலம் எங்கள் அம்மா என்னைக்கு ஜெயிலில் பைபிள் வாசிக்கும்படி சொன்னாங்க. இந்த பைபிளை மறுபடியும் நான் வாசித்திருக்கேன். ஆகவே உங்கள் யாரையும் நான் பழி வாங்க மாட்டேன். நீங்கள் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பேசுவோம், நம்ம நாட்டை எப்படி முன்னிலைக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி பேசுவோம். உங்கள் மேலே இருக்கிற கோர்ட் கேஸ், உங்கள் மேலே என்னென்ன ரிப்போர்ட் இருக்கோ எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், வாருங்கள் என்று சொல்லி சொன்னாராம். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட மன்னிக்கும் குணங்களோட, சத்துருக்களுக்கு நன்மை செய்கிற எண்ணங்களோட நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஒரு அரசியல்வாதி இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருப்பார் என்றால், தேவனுடைய பிள்ளையாகிய நாம் இன்னும் எவ்வளோ சிறப்பான காரியங்களை செய்ய முடியும் இல்லையா? என் அன்புக்குரியவர்கள், அப்படி தான் நம்ம மத்தியில் ஊழியம் செய்த மிஷினரிமார் ஆண்டவருக்காக காரியங்களை செய்தார்கள். திருநெல்வேலி பகுதிகளில் ரேனியஸ் ஐயர் மிஷினரியாக ஆண்டோடைய வார்த்தையை சொன்னார் இல்லையா? அவர் காலத்தில் கிட்டத்தட்ட 412 கிராமங்களில் அவர் சபை உருவாக்குறாருன்னு சொல்லி சரித்திரம் எழுதியிருக்கு. நிறையா மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. பார்த்துக்குங்க அருமையானவர்கள், அன்றைக்கு இருந்த கலெக்டர், அன்றைக்கு இருந்த அந்த உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர்கள் இருப்பாங்கள்ல, இஸ்லாம் தலைவர்கள் தொடங்கி உள்ளூரில் இருக்கிற இந்து மார்க்க தலைவர்கள் வரையிலையும் ரேனியஸ் ஐயருக்கு ஃபுல் சப்போர்ட். பார்த்துக்குங்க, அதனால தான் அந்த அந்த ஒரு தாமிரபரணி ஆறுன்னு இருக்கும், அந்த பக்கம் பழையப்பேட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி, அதுதான் திருநெல்வேலி டவுன். ஆக்சுவலாக அந்த பகுதியில் கொஞ்சம் நிறைய இனம் இருப்பாங்க. இந்த வட்டத்தில் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை
கிட்டத்தட்ட 90% அன்றைக்கி இருந்த ரேனியஸ் ஐயர் கையில் அந்த எல்லாரும் சேர்ந்து இந்த நேரம்லாம் நீங்கள் வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டாங்க. இதன் விளைவு இன்றைக்கி அந்த பிராந்தியத்தில் தெருவாக கோயில் இருக்கும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, ஒருவேளை அவங்கெல்லாம் செய்த நன்மையின் விளைவு தான் நம்ம இல்லையா, இன்னும் நிறையா சாரா டெக்கர் காலேஜ் இல்லையா, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நன்மை செய்து இவர் எல்லாரும் வாழ்ந்ததுனால கிறிஸ்தவ மார்க்கம் நாளுக்கு நாள் வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. பார்த்துக்க, நம்ம நாட்டில் 148 கோடி ஜனங்கள், இன்னும் 98% மக்கள் சுவிசேஷத்தை கீழ்ப்படியலை. அது மாத்திரம் இல்லாமல் அன்புக்குரியவர்களே, நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் ஆலயங்கள் கிடையாது. அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிற மத கலவரத்துக்கு, நம்ம நாட்டில் இருக்கிற ஜாதி வெறிக்கு, இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டில் ஜனங்க அநியாயமாக அடித்து கொல்லப்படுறத நிறைய வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா. நேற்று தினத்தில் கூட பார்த்தீங்கன்னா எங்களோட வெஸ்ட் பெங்கால் மிஷன் ஃபீல்டிலேருந்து எனக்கு ஒரு வீடியோ வந்துருச்சு. அதில் என்னென்னா, ஒரு விசுவாசியுடைய குழந்தைய அந்த பகுதியில் உள்ள ஒரு புலி அடித்து சாப்பிட்டு, எனக்கு அந்த காட்சியை பார்த்த உடனே ஒருவேளை அந்த குழந்தை ஹியூமன் சாக்ரிஃபைஸ், அந்த நரபலியாக கொடுக்கப்பட்டிருக்கோமோ அப்படின்னு சொல்லி எங்களுடைய மிஷினரி கேட்கும்போது சொன்னார், அண்ணா அப்படி இல்லை, விசுவாசியுடைய குழந்தை இந்த பகுதியில் புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குது, இந்த குழந்தை ஏதோ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கு, அந்த நேரம் அந்த புலி கண்களில் பட்டு அடித்து கொன்றுச்சேனா அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய பாவங்கள்னால வர்றது தானே. கிறிஸ்தவர்களாகிய நாம் பொறுப்பற்ற நிலைமையில் இருக்கிறதுனால தானே வருது. இது நினச்சி நம்ம என்றைக்கு திறந்த போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை நம்ம அறிவிக்கிறோன்ற விளைவாக பார்த்திங்கன்னா, இந்த சுவிசேஷத்தை சொல்கிறதுன்ற விளைவாக கோமணம் பாய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி அழகாக ஃபேன் செட்டு போட ஆரம்பிக்கிறான் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் குஜராத்தில் அதிகமான காலங்கள் ஊழியம் செய்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அங்கே நிறைய பேர் ஆதிவாசி காட்டுக்குள்ளே இருந்தவங்க இன்றைக்கி டீச்சராக இருக்காங்க, அரசியல்வாதிகளாக இருக்காங்க, பெரிய பெரிய மார்க்க தலைவர்களாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, எல்லாமே ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த குடிசைக்குள்ளே தான், அங்கே தான் உள்ள கோழி, பன்னி, மாடு, ஆடு, அதுக்குள்ளே தான் இவங்களும் படுத்துருப்பாங்க. இன்றைக்கி எனக்கு போய் பாருங்கள், எல்லார் வீட்லேயும் ஊஞ்சல் இருக்கும், எல்லார் வீட்லேயும் ஆடு கட்டுறதுக்கு தனி இடம், மாடு கட்டுறதுக்கு தனி இடம் இருக்கும். அதனால தான் ஒரு ஜட்ஜி போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, கிறிஸ்தவ மிஷனரிகள் மதமாற்றம் செய்கிற பணியை செய்யலை, அவங்க ஒரு சமூக புரட்சியை பண்ணியிருக்காங்க, மனிதர்களாக வாழ வச்சுருக்காங்க. ஆகவே மிஷனரிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் அவங்களுக்கு வேண்டிய உதவியும் மத்திய அரசு செய்யணும்னு சொல்லி கடிதம் எழுதிட்டார். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் மேய்ச்சலின் ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்பதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தந்தருள்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் அன்பு குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, நான் என்னால் சரியாக வாழ முடியவில்லையே, இப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கலவரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கெட்ட பேச்சு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையேன்னு சொல்லி பலர் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவே நாமத்தினால இன்றைக்கு விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். யாரெல்லாம் உணர்வடைந்து ஜெபம் பண்ணுகிறார்களோ, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை அவர்களை ஆட்கொண்டு, உம்முடைய நடத்தல்கள் அவரை ஆட்கொண்டு, உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு 1:17 வாசிக்கிறோமே. சங்கீதம் 84:11 கர்த்தர் நன்மைகளை வழங்காதிரார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. உம்முடைய ஜனங்களுக்கு நன்மையை கர்த்தர் வழங்குவீராக. அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?